மக்களே 175வது எபிசோடு பேர்லாம் எபிசோட பார்ட்ட சொல்லிட்டு இருக்கான். டே ஒன்னெல்லா விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆனா மல்டி ஷடக்லாம் ஜுட்ஸு போட்டு விட்டான். அண்ணல் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா இருந்தாலும் ஓட்டச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். டெய்ப்பா இவன் ஒரு பக்கம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுல சாரடா வர அண்ணல் வேகத்துல பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணலான்னு வரா. இருந்தாலும் அந்த கல்லை வச்சு அட்டாக் பண்றான். சாரடா சும்மாவே நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கா. வேற லெவலா வாரா சரிங்கன்னு யூஸ் பண்ணிட்டு அவன் அடிக்கிற அடியெல்லாம் ஓட்டச்சு எரிஞ்சிட்டு வாரா. இருந்தாலும் டீப்பாவே அடிக்கா. பார்த்தா டீப்பா அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் உடம்புல ஒரு மாதிரி தரச்சக்கிற மாதிரி உண்டாக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஜுட்ஸு வந்து டிஃபென்ஸ்லயும் வேற லெவல் பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஜுட்ஸு தான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரிடா உங்களை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். டீப்பா ஒரு பக்கம் பார்த்தா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா சார்ட பேப்பர் குள்ள எல்லாம் தூக்கி வீசுறா. லைட்னிங் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. பார்த்தா அவன் சுத்தி ஒன்னு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அது பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அசால்ட்டா எல்லா அட்டாக்கும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். இவனோட டிஃபென்ஸ் உடைக்கணும்னா என்னோட புது ரசங்கனை போட்டதான் சரி போட்டு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ சாரடா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அது ஓகேன்னு சொல்றான். சாரடா உலகத்துல எல்லா பிளேவர் சாப்பாடையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த ஒரு பிளேவர் தான் நான் சாப்பிட்டு பார்க்கல. எல்லாமே போரிங்கா இருந்துச்சு. இந்த டைமண்ட் ட்ரீயோட ஃபிளேவர் எனக்கு வேணும். அதை நான் சாப்பிட்டு பார்த்தே தீரன்னு சொல்லிட்டு இருக்கான். வழியில யார் வந்தாலும் கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து விக்டரையும் குணமுறையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்பெல்லாம் விட முடியாடா. இது ஒரு ரிசர்ச்னு சொல்லிட்டு இருக்கான். விக்டர் ஒரு பக்கம் இவங்க சாவுலாம் வந்து சாதாரண இது கிடையாது. இதுல இருந்து எனக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது சொல்லிட்டு இருக்கான். வெற்றி பவரை வச்சு என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மக்களுக்கு மட்டும் வருமே நான் வந்து தலைமை தாங்க போறேன். அந்த இடத்துக்கு நான் வந்து நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். விக்டர் சின்ன சின்ன நேஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கடா. அவங்களெல்லாம் காப்பாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்றான். அவன் சடனா பார்த்தா கை ஆல்ரெடி வந்து சக்கரா இல்லாம தான் இருக்கு. இருந்தாலும் டென்ஷன் ஆயிட்டான். ஃபயர் ஷெல் ஃபயர் டிராகன் பாம் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். அவன் பார்த்தா வாட்டர் ஷெல் வாட்டர் பெரிய ஜுட்ஸுவை போட்டு அவன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு அட்டாக் ஈக்குவலா போய்கிட்டு இருக்கு. திரும்பி இங்க ஒரு பக்கம் சாடா கட்டுறாங்க. ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸுவை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் தனியா நின்று சண்டை போடுறா. டீப்பாட்ட பார்த்தா உடம்புல சின்ன ஸ்கிராட்ச் கூட அவன் மட்டும் நக்கலா வேற சிரிக்கான். அவன் இதுல தலைக்கு மேல ஒரு மாதிரி ரசங்கனை வேற தூக்கிட்டு வரான். சுத்திக்கிட்டு ஒரு வீசு வீசுறான். அவன் பார்த்தா அவங்க பிளாக் பண்றாங்க. இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு டைம் வேற பத்தலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவன் பக்கத்துல வந்து என்னோட சரிங்க கூட மோத முடிய மாட்டேங்குது. ரெண்டு பேரை வச்சு நம்மளால சண்டை வேற போட முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என்னோட ஃபைட் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காம. என்னோட கல்லு பக்கத்துல உங்க ஆளெல்லாம் வந்து கூட நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்காம. திரும்பி பார்த்தா மேல கட்டுறாங்க. எர்ஷெல் டஸ்ட்ராம் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். விக்டர் ஒரு பக்கம் பார்த்தா மண்ணை வச்சுலாம் அட்டாக் பண்றான். அவன் போடாத ஜுட்ஸு ஒண்ணுமே இல்லாம இருக்கு. எல்லா ஜுட்ஸும் போடுதான். ஃபயர் ஷெல் ஜுட்ஸோ எல்லாம் போடுதான். என்னடா இவன் லாஸ்ட் டைம் தான் விண்ட் ஸ்டைல் லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன வாட்டர் ஸ்டைல் எர்த் ஸ்டைல் யூஸ் பண்ணாத ஸ்டைலே இல்ல. எல்லா ஸ்டைலும் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்காம என்னடா வந்து நான் யூஸ் பண்றத பார்த்து நீ ஷாக்கா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டேய் நான் வந்து சக்கரா சேஞ்ச் பண்ற அளவுக்கு எனக்கு பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஷினோபிக்கு வந்து சக்கரா சேஞ்ச் பண்ற அளவுக்கு பவர் இருக்கா? நான் நினைச்சேன் என்னோட தாத்தாக்கு மட்டும் அந்த பவர் இருக்குன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல இங்க வச்சு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லி லைட்னிங் ஸ்டைல வச்சு அண்ணல் வேகத்துல வந்து ஒரு போட போறான். அதுக்குள்ள பார்த்தா பாம்பு வந்து அட்டாக் கொடுது. என்னன்னு பார்த்தா ஒராச்சி மரம் வந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்தா விக்டர் மிரண்டான். இது ஒராச்சி மரம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒராச்சி மரம் சொல்லி கொண மரம் கிட்டு இருக்கான். என்னால உன்னை இங்க காப்பாத்த வரலடா. என் வழியில நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அழிக்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஒராச்சி மரம் ஆசிராம செல்லு வந்து என்னோட லெபார்டரியில இருந்து திருடப்பட்டிருக்கு. அதைத்தான் எடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை விட்டு சொல்லிட்டு இருக்கான். நீ தானே ஒராச்சுமாரு லெஜெண்டரி சனின் தானே. ஆனா என் பக்கத்துல நீ வந்து நிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபயர் ஷெல்ல போட்டு அட்டாக் போட்டுறான். பார்த்தா அவனெல்லாம் அடிக்க முடியுமா? அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். நம்ம ஆளு சம்மனிங் ஜுட்ஸு வேற இறக்கிட்டான். அது அந்த பாம்பே விக்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு மண்டையை கடிச்சு துப்பிருச்சு. இவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கொணமாரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒன்னும் இன்னும் முடியல. பாடியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா மண்டை வந்து ரீஜெனரேட் ஆகி முளைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் ரீஜெனரேஷன் ஜுட்ஸ் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா லைட்னிங் ஸ்டைல் டென்ஜின் லைட்னிங் போல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா அதை யூஸ் பண்ணி ஒராச்சு மாதிரி அடிக்காம பார்த்தா ஒராச்சோரோட பாம்பே செதறிடுச்சு. இங்க பார்த்தா ஒராச்சு மாதிரி கையே போயிருச்சு. நக்கலா வர சிரிக்கான். அவன் இனிமேல் உன்னால வேவ் சைன்லாம் போட முடியாதுன்னு சொல்றான். நம்மள்ட்ட சொல்லியா கொடுக்கணும். ரீஜெனரேஷன் ஜுட்ஸ் எல்லாம் அப்பமே போட்டவன் அந்த ஜுட்ஸு இறக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே பார்த்தா ஒரு வேவ் சைனை போட்டுவிட்டு விண்ஷீல வச்சு அட்டாக்க போடுதான். அவன் பார்த்தா அடிச்சல்ல விக்டர் அங்கங்க அட்டாக் கொடுது. அடிச்சு உடச்சு எரியுதான். கைகள்லாம் துண்டு துண்டா போகுது. இதெல்லாம் யூஸ்லெஸ்டா. என்கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. கை முளைச்சிக்கிட்டு வருது. பார்த்தா அவன் காலில் உள்ள கட்டை உடஞ்சிருச்சு. உன்னோட பாடி நல்லா இன்ட்ரெஸ்டா தான்டா இருக்கு. ஆனா உன்னோட ரீஜெனரேஷன் ஜுட்ஸ் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல. அப்படிதான் சொல்லிட்டு ஒராச்சு மாதிரி கிட்டு இருக்கான். அதுக்காண்டிதான் உனக்கு டைமண்ட் ட்ரீயோட பவர் தேவைப்படுது. அப்படிதானு சொல்லி கேட்கறான். அவன் பார்த்தா விக்டர் டென்ஷன் ஆயிட்டான். அவன் ஓட்டம்ல இருந்து இன்னும் ரெண்டு கையை கொண்டு வரான். பார்த்தா 4 ஆர்ம்ஸ் மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். என்னை குறைச்சு இட போட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் இங்க ஒரு பக்கம் டீப்பா ஒத்தாளன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா சாரட தசை திருப்பி கூட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா பார்த்தா டீப்பா பம்பர மாதிரி சுத்திக்கிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். உன்னோட எபிலிட்டி அவ்வளவுதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா பார்ட்டு ஒரு பக்கம் அண்ணல் வேகத்துல வரான். ஷேடாக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா டே நீங்க எல்லாம் வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சிட்டான். பார்த்தா தனியா இருந்து அவன் அந்த ராசகனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒண்ணுமே செய்ய முடியல. பார்த்தா பர்ட்டோக்கு பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஆட்டனா அந்த கல்லை வச்சுட்டு ஒரு ஓடு போட்டு விடுதான். பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா பர்ட்டோ யாரா காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அது நம்ம ஒராச்சுமா ஒரு ஆளு யார் நீன்னு கேக்குறான். அவன் பார்த்தா வேற யாருமே இல்ல. அது நம்ம மீட்ஸ்கி தான். டேய் மீட்ஸ்கி நீயான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அவங்க. டேய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க. நான் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஆள் முன்னாடி வந்தனால நான் வந்து ரெக்கவரி சீக்கிரம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. இப்போ நான் கூட இருந்து நான் சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் டீம் 7 அசம்பிள் ஆயிருச்சுடா. இவனை
துண்டு துண்டு ஆக்க வேண்டியது நம்ம வேலை சொல்லிட்டு இருக்கான் பாட்டு ஒரு பக்கம். ஏடா இந்த வாட்டி உங்க எல்லாத்தையும் உயிரோட விட்டாதானே அடுத்த வாட்டி நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு சடனா ஸ்டோனை வச்சு அட்டாக்க போடுதான். பார்த்தா எல்லாருமே பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவன் நொறுக்கி எரிதான். பார்த்தா அந்த வாட்டி வேற லெவலில் சண்டை போடுறாங்க அவங்க. அடடா பாஞ்சு பாஞ்சு அட்டாக் பண்றா. பார்த்தா சார்டாவெல்லாம் ஓட்டச்சு எரிஞ்சிட்டான். அந்த ஸ்டோனை வச்சு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்காம மீட்ஸ்கே தொளிச்சு எரிஞ்சிட்டான். சார்டா மீட்ஸ்கின்னு கத்துறான் ஒரு பக்கம். பர்ட் வர கண்ணுதான் எனக்கு கொஞ்சம் பாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் ஒரு பக்கம். என்னதான் சரிங்கன்னு யூஸ் பண்ணாலுமே தெரியுது அவன் இன்னும் அவனோட ஃபுல் பவர் வேற யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. சாரடா சரிடா உங்களை கொன்னு எரிய போறன்னு சொல்லிட்டு பெருசா ஒரு கல்ல ரெடி பண்ணிட்டு இருக்கான். பர்ட்டோ நோக்கி தான் அட்டாக்க போட்டு விட போறான். பர்ட்டோன்னு சொல்லிட்டு சாரடா கத்துறா. பர்ட்டோ செத்துட்டான்னு நினைக்கான். பார்த்தா அது ஒண்ணுமே ஆகல. பார்த்தா சாரடா வந்து உள்ள நின்னுக்கிட்டு இருக்கா. என்ன நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் டீப்பா. ஒன்னு சாரடா சொல்றா உன்ட்ட நான் தோக்க மட்டும் மாட்டேன்டா. ஏன்னா ஒரு நாள் ஹொக்காகே அவன் சொல்லிக்கிட்டு இருக்காவா. என் கதை இங்கெல்லாம் முடியாது சொல்லி டென்ஷன் ஆகுறா. சடனா பார்த்தா சரிங்க வந்து எவால்வ் ஆகுது. பார்த்தா 2-2 ஆகுது. அது இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டீம் 7 கண்டிப்பா வின் ஆயிட்டு தான் இங்க இருந்து போகும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. இவன் கதையை முடிக்காம போகலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மீட்ஸ்கி வேற. அதுக்கப்புறம் சீனை கட்டுறாங்க. மியாவை தான் கட்டுறாங்க. மியா ஒரு பக்கம் அனல் வேகத்துல ஓடி வர அனோட்டாவை தேடி. பார்த்தா விக்டரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டா. இதான் விக்டரோட ட்ரூ ஃபார்மான்னு சொல்லிட்டு முழிக்காவா. பார்த்தா விக்டர் கத்துறான். இன்னும் கொஞ்சம் நிலநடுக்க மாதிரி ஆகுது. பூ முளைக்க போகுது. அதுல உள்ள பழம் கிடைச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ட்ரீல உள்ள பழத்தை சாப்பிட போறான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். எனக்கு வந்து எட்டான லைஃப் கிடைக்கும் போது என்னோட உடம்புல இருந்து போன பார்ட்ஸ் மட்டும் எனக்கு திரும்பி ரீவே போகும்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னசென்ட் வாழ்க்கையை மட்டும் அழிச்சிட்டா ஏன்டா அப்படிலாம் பண்ண சொல்லி கொணமாரி கெடுக்கிட்டு இருக்கான். இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் தேவைதான்டா. இதெல்லாம் ஒரு முன்முதாரணம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் அனாட்டாவை கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மியா வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன ஆமா அனாட்டாவை கொண்டது நான் தான். அதெல்லாம் அவருக்கு யாருக்கு வேணும். அங்க சுத்தி பாரு டைவன்ட்ரியோட பவர் எனக்கு கிடைக்க போகும்னு சொல்லிட்டு இருக்கான். பழத்தை சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல மேல குதிச்சு குதிச்சு போய்கிட்டே இருக்கான். டைவன்ட்ரி உன்னோட பவரை கூட்டா சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அது விக்டரி தரதரன்னு இழுத்துக்கிட்டு இருக்காது. என்ன இதுக்கிட்ட நீ இழுக்க என்ன இதுக்கிட்ட இழுக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே வராச்சு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே நீ அதே மாதிரி என்ன செஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ஆனா உன்ன மாதிரி ஹியூமனால அந்த டைவன்ட்ரி பவரை வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான். ஒண்ணு கிடையாது சொல்லிட்டு இருக்கான் விக்டரி. பார்த்தா விக்டரி தரதரன்னு உள்ள இழுத்துட்டு போயிட்டாது. திரும்பி இங்க பார்த்தா டீப்பா தான் கட்டுறாங்க. ஸ்னேக் லைட்னிங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீட்ஸ்க்கு ஒரு ஓடு போடுதான். அதெல்லாம் அசால்ட்டா பிளாக் பண்றான். சாரடா வேற பாஞ்சு பாஞ்சு அட்டாக் பண்றா. பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. பர்ட்டோ தனியா இருந்து ராசகன் ஜுட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தொளிச்சு எரிய பாக்குறான். பார்த்தா எல்லா அட்டாக்கும் நம்ம டீமும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் மீட்ஸ்க்கு தொளிச்சு எரிஞ்சிட்டான். திரும்பி மீட்ஸ்க்கு ரத்தம் சிந்த அடிச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சாரடா பார்த்தா டை ஜுட்ஸ்ல வேற லெவல் பண்றான். மாத்தி அடிக்கலான்னு வாரா. சான் சொல்லிட்டு ஒரு குத்துறா. இருந்தாலும் பார்த்தா அவன் கையில இருந்து லைட்டா கல்லாம் உடையுது. இருந்தாலும் நொறுக்கி எரியுதாவன். அவங்களால முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா அதையும் பாப்பான்னு சொல்றாவா. பார்த்தா இங்க பர்ட்டோ ஒரு பக்கம் ராசங்கனை வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரடா மீட்ஸ்க்கு உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்களா மன்னிச்சிருக்க. கை கம்ப்ரஷன் ரசங்கன்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல வந்துட்டு ஒரு ஓடு போடுதான் அவன். பார்த்தா அவனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. டக்லண்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவன் கையில கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டீப்பா கதையை முடிச்சிடும் போலுக்கு. இருந்தாலும் டீப்பா நக்கலா சிரிக்கான். பார்த்தா டீப்பா உடம்புல ஒரு மாதிரி ஆர்மர் மாதிரி உண்டாயி இருக்கு. சாரடா மீட்ஸ்கி பர்ட்டோல மிரண்டாங்க. என்னடா இவன் சொல்லிட்டு உன்னை டீப்பா சொல்றான். டே இது வரைக்கும் இந்த ஃபார்ம்ல நான் போனதே கிடையாடா. முதல்ல உங்க முன்னாடி நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் உடம்புல ஒரு மாதிரி அரண் மாதிரி உண்டாயி இருக்கு. உங்களை கொல்றதுக்கு இந்த பவர் போதும்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களை சாவடிக்க போறேன்னு சொல்லி எட்டிக்கிட்டு வந்து ஒரு மிதிக்கான். பர்ட்டோ செதறிட்டான். சடனா பார்த்தாங்க ஒராஜ் மரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 4 பிளாக் ஸ்னேக்ஸ் ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போடுதான். பார்த்தா அந்த டைவன்ட்ரியை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா ஆசிட் வச்சிருப்பான் போலுக்கு. டைவன்ட்ரியை நம்மளால எரிச்சிட்டு விட்டான். இதை ஏன்ட்ட விட நீ போயிட்டுவான்னு சொல்றான். பார்த்தா கொணகமரங்கிறத தப்பிச்சு போறான். திரும்பி பர்ட்டோ கட்டுறாங்க. நான் நம்பிக்கை மட்டும் விட போறது இல்லடா. என் கையே போனாலும் பிரச்சனை இல்ல. இவன் கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா மேல இருந்து அந்த இதழ்கள் கீழே விழுது. இந்த இதழ் ஏன்டா கீழே விழுந்து சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா டீப்பா மேலே பார்க்கான். பார்த்தா அந்த மரமே எரிஞ்சு கருகிருச்சு. டைவன்ட்ரியில உள்ள பலனுக்கு தேவைப்படுது. ஏன்டா மெல்ட் ஆச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். திரும்பி ஹை கம்ப்ரஷன் ரசங்கனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். என்னோட சாப்பாட தடுத்த உங்களை விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை கொல்ல போறன்னு சொல்றான். பார்த்தா அவன் உடம்புல லைட்டா கிராக் ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். இப்ப நீ சாக போறன்னு சொல்லிட்டு இருக்கான். டே அதுக்கு மட்டும் நான் உன்னை கொண்டுன்னு சொல்றான். பார்த்தா அவன் கையை நல்லா டைமண்ட் மாதிரி ஆக்குறான். பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா வராங்க. ராசகன் விட்டு அவன் வரான். இவன் ஒரு பக்கம் போறான். பாஞ்சு வந்துட்டு ஒரு அடி அடிக்கானுங்க. பார்த்தா ஹை கம்ப்ரஷன் ராசகன் வச்சுட்டு அனல் வேகத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்கிட்ட ஒர்க்காக சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் டீப்பா உடம்புல இருந்து அப்படி கிராக் ஆக ஆரம்பிக்கி. நான் தாண்டா யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டீப்பா ஒரு பக்கம் ஓட்டைக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா பூட் அப் பண்றான் பவரை. பார்த்தா மீட்ஸ்கி வரான். நானும் வர போறேன்னு சொல்லிட்டு அவன் அவனோட சக்கராவை கொண்டு கொடுக்கான். அவன் பார்த்தா சாடா அவளோட சக்கரா கொடுக்கா. டீம் 7 நம்ம யாருன்னு காட்டோம்னு சொல்றாங்க. 3 பேரும் சேர்ந்து அவங்க சக்கரா வச்சு ஒரு அழுத்துறாங்க. அழுத்து உடல டீப்பா 8 துண்டா போயிட்டான். துண்டா போயிட்டான். அவன் சூப்பர் ஹை கம்ப்ரஷன் ராசங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க. டீப்பா செத்த மாதிரியே போயிட்டான். உடம்பு அப்படியே கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கீழே சாஞ்சிட்டான். அவன் என்னோட டைவன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட டேஸ்ட பார்க்காம போயிட்டானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பில்டிங் இடிஞ்சு விழுந்து அவன் மேலே விழுந்துருச்சு. அவனே செதறிட்டான். சரி வாங்கடா இங்க இருந்து நம்ம வெளியே போன்னு சொல்றாங்க. பார்த்தா கொணமரு வந்துட்டான். இங்க தாண்டா வழி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. பார்த்தா மீட்ஸ்கியோட ஒரு கையே போயிருச்சு. மன்னிச்சுடா மீட்ஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உனக்கு கவலைப்படாத கூடிய சீக்கிரத்துல ரீஜெனரேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி ஒரு பக்கம். இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கான் மியா. என்னனாலும் கேளுங்க
வெளி உலகத்துல நான் என்னனாலும் சொல்ல வரேன். அனட்டோட சாக்ரிஃபைஸ் வந்து சாதாரணமா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அங்க இருந்து ஓராச்சு மரம் நின்னுட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீ போறியான்னு சொல்லிட்டு கொண்டாம கேட்கான். ஆமாடா நார்டோட்ட ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான். அவன் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்க ரெக்கவரி ஆக மாட்டான் நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் கொண்டாமரு. இல்லடா அவனுக்கு ஒரு டோனர் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க, அதனால அவன் வந்துட்டான்னு சொல்றான். பார்த்தா பெரிய மீட்ஸ்க்கு அவனோட பார்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான், அதனால இருந்து மீட்ஸ்க்கு இங்க இடத்துக்கு வந்திருக்கான். இந்த பையனை உன் கையில விடுது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்புறம் சாட்டா கட்டுறாங்க, நீங்க ஏன்டா இந்த நிலைமையில போய் இருக்கீங்க, உங்க உடம்ப மேல பாருங்க சொல்லிட்டு இருக்கா. அதை நீ ஏன் சொல்ற, உன் உடம்ப பாருன்னு சொல்றான் பாருட்டோ. வாங்க நம்ம வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டீம் 7 திரும்பி முதல்ல இருந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க, நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் பண்றாங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துடுங்க. See you, bye.